பல அடையாளங்களை கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நிராகரிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி செய்த ஜனநாயக படுகொலை. ஏதாவது குற்றம் அவர் செய்திருந்தாலும் அவரை அழைத்து வைத்து பேசி அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி முன்வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பில் ஒட்டி கொண்டிருக்கிற அந்த குட்டிச்சுவர் அடிப்படை உறுப்பினர் உட்பட அவரை நீக்கியதன் மூலம் அவர் மிகுந்த காயப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அவரை தாவேக்காவில் போய் சேருகிறார் என்ற செய்தி உண்மையாக இருக்குமானால் காணாமல் போகிற அரசியல்வாதியாக அவர் இருக்க போவதில்லை என்பது முடிவெடுத்தார். ஏன்னா ஒரு பலவீனமான தலைமை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை, நம்பிக்கையற்றவர் எடப்பாடி. அதனால இந்த முடிவு என்ன ஆகும்னா அதிமுகவை முடித்துவிடும். 5 தொகுதிக்கு மேல் வருவதற்கு வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டினுடைய நிலவரமே அதுதான். கள நிலவரமே தலைகீழா மாறி போச்சு. கிராமத்திலையும் செல்வாக்கு இல்லை, நகரத்திலையும் செல்வாக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ் லீடரும் கிடையாது, மக்களை கவர்ந்தவரும் இல்லை. எதிர்கட்சி தலைவருக்குரிய கடமையாவது ஒழுங்காக செய்தாருன்னா அது இல்லை. எப்ப பேசுறாரு தமிழ்நாட்டில் கற்பழிப்புங்கிறார். அவருக்கு அதில் என்னது ஒரு சுகம் கண்டுறாரு. இந்த கற்பழிப்புன்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்படி ஒரு மலிவான மட்டமான கேவலமான எதிர்கட்சி தலைவரை நாடு இப்போதுதான் பார்க்கிறது. பிஜேபி கட்சி அவர் 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 நினைத்ததை நிறைவேற்றுறார். பிஜேபி அப்படி செய்யும். அதுக்கு பிறகு பிஜேபி அப்போ ஏமாந்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அதனால என்னுடைய ஸ்டாண்டை நான் எடுக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. அவரும் விஜய்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செங்கோட்டை போனோன்னா அந்த மூவ் நடக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபி கட்சி அதிமுகவுக்குள்ள ஊடுருவி விட்டது. கேட்டீங்களா? இதுல பிஜேபி யாரை கையில் எடுக்கிறது என்பதுதான் பிரச்சனை. அவர்கள் செங்கோட்டையனை கையில் எடுத்தாருன்னா பிஜேபி கட்சி அவரை அங்கீகரிக்கிறதுன்னு இருக்கும். ஓபிஎஸ் விஜய் கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்குன்றீங்க. அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் செல்ல வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க பேச்சாளர் மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு. அஇஅதிமுகவில் இந்த உட்கட்சி குழப்பம் இன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அம்மையார் மறைவுக்கு பிறகு துவங்கிய அந்த குழப்பம் என்பது திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டார், கட்சிக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டார் என்ற அடிப்படையில், குறிப்பாக தேவர் குரு பூஜையில் பிரிந்தவர்களோடு அவர் இணைந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தார் என்கிற அடிப்படையில் இப்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைய உள்ளதாகவும், அநேகமாக இன்றைய தினம் அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும், நாளை தன்னுடைய ஆதரவாளர்களோடு அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக தற்போது தகவல்கள் சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. எல்லா நியூஸ்களையும் ஃப்ளாஷ் நியூஸாக செங்கோட்டையன் 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 என்றுதான் பேசுபொருளாக இருக்கிறது. இது எந்த அளவிற்கு அஇஅதிமுகவிற்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும், எந்த அளவிற்கு தாவேக்காவிற்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? நான் பெரிதும் மதிக்கின்ற பண்பாட்டு பெட்டகம், அரசியலில் பிறைபல கண்டவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொங்கு சீமையில் அகரம் எழுதியவர், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மடியில் வளர்ந்தவர், ஆளுமை மிகுந்த ஜெயலலிதாவின் ஆணைகளை நிறைவேற்றியவர், 1977 இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிற என் வணக்கத்திற்குரிய அண்ணன் துரைமுருகனைப் போல தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக முடிசூட்டப்பட்டவர். 89, 91 2 வருடங்கள் தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. ஆமா, அவருடைய பழுத்த அனுபவம், அவருடைய களமாடுகிற நேர்த்தி, எல்லோரையும் வாரி அணைக்கிற
அந்த வாஞ்சை ஒரு கொடுத்த வேலையை திறம்பட நிறைவேற்றுகின்ற ஒரு கர்மயோகி. இப்படி பல அடையாளங்களை கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நிராகரிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி செய்த ஜனநாயக படுகொலை. ஏதாவது குற்றம் அவர் செய்திருந்தாலும் அவரை அழைத்து வைத்து பேசி அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி முன்வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பில் ஒட்டி கொண்டிருக்கிற அந்த குட்டிச்சுவர் அடிப்படை உறுப்பினர் உட்பட அவரை நீக்கியதன் மூலம் அவர் மிகுந்த காயப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அவரை தாவேக்காவில் போய் சேருகிறார் என்ற செய்தி உண்மையாக இருக்குமானால் அண்ணன் செங்கோட்டையனுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேக்கா கட்சியில் பொங்கி பெருக்கெடுத்து ஓடி வரும் வெள்ளம் போல் தாவேக்காவிலே தாவி வருகிற இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிறது. அந்த இளைஞர்களை மட்டுமல்ல, அந்த கட்சியை அமைப்பு ரீதியாக பலப்படுத்துவதற்கு செங்கோட்டையனை போல ஒரு ஆள் தாவேக்காவுக்கு தேவைப்படுகிறார். அந்த இடத்தை இட்டு நிரப்புவார். அதனால் ஒரு பொலிட்டிக்கல் அந்தஸ்து அண்ணனுக்கு செங்கோட்டையனுக்கும் கிடைக்கும். தாவேக்காவுக்கும் அவரால் பெரிய லாபம். அதனால காணாமல் போகிற அரசியல்வாதியாக அவர் இருக்க போவதில்லை என்பதை முடிவெடுத்துட்டார். அறமற்ற அரசியலை செய்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அம்மா ஒரு 36 ஆண்டு காலம் ஜெயலலிதாவுக்கு வானமாகவும் இருந்தவர், சிறகாகவும் இருந்தவர். அவரை சேர்க்க மாட்டேன் என்கிறார். 2 தடவை பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டிடிவி தினகரனை சேர்க்க மாட்டேன் என்கிறார். ஒரு முக்கியமான அதிமுகவுக்கு முகமாக இருந்தவர்களெல்லாம் ஏற்க முடியாது என்கிறார். ஏன்னா ஒரு பலவீனமான தலைமை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை. நம்பிக்கையற்றவர் எடப்பாடி. அதனால இந்த முடிவு என்ன ஆகும்னா அதிமுகவை முடித்துவிடும். எப்படி நீங்க முன்முடிவோட நம்ம டிசம்பர் 10 தான் கடைசி மாவட்ட செயலாளர் கூட்டம். ஆமா, பொதுக்குழு செயற்குழு கூட்டம் வந்து கூட்டுறாரு. தேர்தலுக்கு 10ஆம் தேதி இதுதான் கடைசி பொதுக்குழு. அதுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டுகிற வாய்ப்பை கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு காலம் தராது. ஓ, உங்களுடைய கருத்தை பாருங்களேன். நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம் பலம் நிரூபிக்கப்படாத, எத்தனை வாக்கு சதவீதம் கூட இருக்குன்னு தெரியாது. நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டை விட்டுட்டாங்க. கட்சி அறிவிச்சுட்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தாவேகா கட்சிக்கு அதிமுகவினுடைய ஒரு மூத்த முன்னோடி, எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர் திரு செங்கோட்டையன் அவர்கள், அவர் இணைய போகிறார் என்ற தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ ஒரு பலம் நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு அவர் போறார் அப்படின்னா அது எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து வீக்கெண்ட் பண்ணிடும்னு சொல்லி உங்களை போன்றவர்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டில் ஒரு 5 தொகுதிக்கு மேல் வருவதற்கு வாய்ப்பில்லை. 5 தொகுதிகளா? ஆமா. இல்லை, இப்படிதான் சொன்னீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் பிஜேபி வேண்டான்னு சொல்லி காங்கிரஸ், பாஜக 2 தேசிய கட்சிகளுமே தமிழகத்திற்கு வந்து தீங்கி இழைக்கக்கூடியது என்று சொல்லி பிரச்சாரம் செய்து தன் ஆளுமையை நிரூபித்து 23% வாக்குகளை வந்து அதிமுக கூட்டணி பெற்றிருக்கு இல்லையா? ஆளுமையெல்லாம் கிடையாது. மக்கள் திலகம் எம்ஜிஆரினுடைய சின்னம் ஒரு காரணம். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கோவையில், சேலத்தில்
குறிப்பாக கொங்கு சீமையில் அந்த வெற்றி பெற முடியாதது அவருக்கு ஒரு வாய்ப்பாக போய்விட்டது. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு, உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்த பிறகு அதிமுக எல்லா இடத்திலும் தோற்றது. அதை நீங்க மறந்துடுறீங்க, நெறியாளர்களை மறந்துடுறீங்க. ஏன்னு கேளுங்க, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்த பொழுது நகர பகுதிகளில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் திமுக வெல்லும், ரூரல் கிராம பகுதிகளில் அதிமுக வெல்லும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. இன்னைக்கு நகர பகுதிகளிலும் திமுகவை வென்றது கொங்கு சீமையில், கிராம பகுதிகளிலும் திமுகவை வென்றது, எல்லா மாநகராட்சிகளையும் திமுக கைப்பற்றியது. ஒரு நகராட்சியை கைப்பற்றுகிற யோக்கியதை இல்லாத துப்பு கெட்டவர் எடப்பாடி பழனிசாமி. வெற்றி பெற்றவர் ஒரே ஒருவர், செங்கோட்டை நகரம். அவரும் திமுகவுக்கு வந்து அண்ணன் ஸ்டாலின் தலைமை ஏற்றுக்கொண்டார். அதனால 5 தொகுதிக்கு மேல் வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்த தேர்தலோட எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் காலியாகிவிடும். இது அதிமுக தொண்டர்களே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால ஒரு புதிய கட்சி தான் தம்பி விஜய் கட்சி. அவர் இன்னும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கலைன்னு சொல்றீங்க. தேர்தல் மட்டும்தான் பலத்தை நிரூபிப்பது என்பது ஜனநாயகத்தில் சரியான பாதை அல்ல. அவர் சென்ற இடங்களிலெல்லாம் கங்கையைப் போல் காவிரியைப் போல வெள்ளம் போல் மக்கள் கூட்டம். இது தமிழ்நாடு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்க்கிறது. அதனால விஜய் கட்சிக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எதிர்கட்சி தலைவர் ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. எதிர்கட்சி தலைவராக கூட பிரதான கட்சி ஆயிடுவாரா தமிழகத்துல? பிரதான கட்சி. அப்ப திமுக தாவேக்காங்கிற அளவுக்கு வந்துடும். ஆமா, தாவேக்காவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி. இல்ல, இப்போ நான் அதுக்கு 2வது வர்றேன். இப்ப நீங்க ஒரு ஃபேக்டை ஒண்ணு சொன்னீங்க, சட்டமன்ற தேர்தல்கள்ல கொங்கு மண்டலத்துல வந்து கணிசமான பகுதிகளை அதிமுக கைப்பற்றியது என்று, அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக முழுக்க தோல்வியை தான் தழுவி இருக்கிறது என்கிற ஒரு ஃபேக்டை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா, ஒரு நீண்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். சட்டமன்ற தேர்தலும் உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்றா? வெவ்வேறு தானே. சட்டமன்ற தேர்தலோடு இதை ஒப்பிடுவது சரியா? ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தானே லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்கும் இல்லையா? அப்படி அதான் சொன்னேன், அப்படி இருந்தது இல்ல. எம்ஜிஆர் காலத்துல இப்படி இருந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய நிலவரமே அதுதான். கள நிலவரமே தலைகீழா மாறி போச்சு. கிராமத்திலையும் செல்வாக்கு இல்லை, நகரத்திலையும் செல்வாக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ் லீடரும் கிடையாது, மக்களை கவர்ந்தவரும் இல்லை. எதிர்கட்சி தலைவருக்குரிய கடமையாவது ஒழுங்காக செய்தாருன்னா அது இல்லை. எப்ப பேசுறாரு தமிழ்நாட்டுல கற்பழிப்புங்கிறாரு. அவருக்கு அதனை என்னது ஒரு சுகம் கண்டுறாரு. இந்த கற்பழிப்புன்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது. இப்படி ஒரு மலிவான மட்டமான கேவலமான எதிர்கட்சி தலைவரை நாடு இப்போதுதான் பார்க்கிறது. இதே வார்த்தையை நீங்க தொடர்ந்து 2-3வது முறையா நீங்க வந்து பயன்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். தனியார் தொலைக்காட்சியில இதை பயன்படுத்தினீங்க. இல்ல, இது வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தை. ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மீது அங்க பாருங்க, திராவிட இயக்கத்துக்காரன்னு சொன்னா கற்பழிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. தந்தை பெரியாரின் கொள்கைகளை வென்றெடுப்பதற்கு பாடுபட்ட மரியாதைக்குரிய பேராசிரியர் டாக்டர் சரஸ்வதி, நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் கற்பழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு நான் பேசி முடிச்சிருக்கேன்னு, சம்பத் நீங்கள் நல்ல சொற்பொழிவாளர், இந்த கற்பழிப்புன்னு சொல்லுகிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, பாலியல் வன்மம் அப்படின்னு தான் சொல்லணும், ஞாபகத்தில் வச்சுடுங்கன்னு அந்த சரஸ்வதி சொன்னாங்க. அக்கா, அதை இன்னைக்கு பின்பற்ற நான் திராவிட இயக்கத்துக்காரன். இவங்க இந்த பார்வையே கிடையாது. அதான் சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 170 தொகுதிகளை வந்து அவர் கவர் பண்ணியிருக்கிறாரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்ங்கிற அந்த பிரச்சாரத்தை வந்து அவர் வெற்றிகரமா பெரும்பான்மைக்கும் மேற்பட்ட தொகுதி 170 தொகுதிகளில் முடிஞ்சிருக்காரு. போற இடங்கள்லாம் அவருக்கும் அதீத கூட்டங்கள் வரதான் சரி. இன்னும் மீதம் இருக்கக்கூடியது இன்னும் 60-70 தொகுதிகள் தான். அதையும் அவர் கவர் பண்ணிட்டாரு அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய பிரச்சாரத்தை தமிழகம் முழுக்க வந்து சூறாவளி எல்லா தொகுதியிலும் கவர் பண்ணிடுறான் சீமான். சீமானோட ஒப்பிடுறீங்களா திரு எடப்பாடி பழனிசாமி? என்ன கவர் பண்றாரு? ஒரு கூட்டத்துக்கு போறாரு, ரோட்ல நின்று பேசுறாரு, அந்த லோக்கல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றாரு, பேசுறாரு, கூட்டத்தை திரட்டுக்கு ரூபா கொடுத்துடுறாரு. கொஞ்சம் பேர் வெள்ளை சட்டை போட்டு வந்து நிக்கிறான். மக்கள் நிக்கிறானா? முழுவயிறு காணாதவன் நிக்கிறானா? முதுகெலும்பு முறிய பாடுபடுகிறவன் நிற்கிறானா? வலியூரின் பகடைக்காய்களாகி போனவர்கள் நிற்கிறார்களா? ஏழை நிற்கிறானா? ஏதுமற்றவன் நிற்கிறானா? ஒயிட் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டுட்டு கஞ்சி பஸ் போட்டுட்டு நிர்வாகிகள் வந்து நிற்கிறான். வெள்ளை வெள்ளையாருக்கு இங்கிலீஷ் படுத்தல் ஒரு ஆவிகள் மாதிரி தெரியுதே தவிர மக்கள் இல்லை. சரி சார், இப்போ தன்னுடைய ஆதரவாளர்களோடு திரு செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேரோடு அவர் வந்து தாவேகாவில் இணைய உள்ளார் என்ற தகவல். இப்போது அவர் இணைகிறார் என்ற பட்சத்தில் குறிப்பாக அவர் கோபிச்செட்டிப்பாளையம் அது போன்ற பகுதிகளில் அவருக்கு கணிசமான ஒரு செல்வாக்கு உள்ள தலைவராகவும் இருக்கிறார். தமிழ்நாடு பூரா செல்வாக்கு இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? தமிழ்நாடு பூரா செல்வாக்கு? தமிழ்நாடு பூரா செல்வாக்கு இருக்கு. ஏன்னா ஒற்றடி பாதை கூட இல்லாத ஒரு ஊர்ல எம்ஜிஆர் படத்தை வச்சு கும்பிட்டு வாழுகிற அதிமுகவின் உண்மையான விசுவாசி, அவன் பேரு சொல்லி அழைக்கிற இடத்துல இருக்கிற பர்சனாலிட்டி அண்ணன் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் அது தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் இந்த பிஜேபியோட கூட்டணி வைக்க சொல்லி நான் தான் அழுத்தம் கொடுத்தேன் எடப்பாடி பழனிசாமிக்கு. மேலே பிஜேபி சொல்லி தான் நான் ஒவ்வொன்றையும் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரோட தொண்டன் தான் வந்து பிஜேபிக்கு சொல்லக்கூடிய கமாண்டுகள்லாம் வந்து தலையாட்டி பொம்மையாக செயல்பட்டாரோ? இல்லை, பிஜேபி கட்சி அதிமுகவுக்குள்ள ஊடுருவி விட்டது. கேட்டீங்களா? இதுல பிஜேபி யாரை கையில் எடுக்கிறது என்பதுதான் பிரச்சனை. அவர்கள் செங்கோட்டையனை கையில் எடுத்தாருன்னா பிஜேபி கட்சி அவரை அங்கீகரிக்கிறதுன்னு அர்த்தம். இது ஒரு அவமானம் இல்லையா எம்ஜிஆர் தொண்டன் என்று சொல்வதற்கு? எப்படி ஒரு அந்நிய கட்சி ஒரு எம்ஜிஆருடைய தொண்டனை கைவசப்படுத்தி? எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எம்ஜிஆர் எப்பொழுதும் டெல்லியில ஆளுங்கட்சி அவங்களதான் மதிப்பார். எதிர்த்து அரசியல் செய்யப்பட்டாரு. 77 எமர்ஜென்சி கொண்டு வர்றாங்க இந்திரா, ஆதரிச்சவர் எம்ஜிஆர். 77 எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா தோற்கடிக்கப்பட்டார் பொது தேர்தல்ல. மொரார்ஜி தேசாய் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், அவர் முதல்ல போய் சந்திச்சு ஆதரவு கொடுத்தது எம்ஜிஆர். அதான் எம்ஜிஆருக்கு அரசியல். இல்ல சார், அம்மையார் ஜெயலலிதாவுடைய அரசியல் இருக்கு, அது வேற. அப்ப ஜெயலலிதா விசுவாசியம் தானே திரு செங்கோட்டையன் அவர்கள்? ஆமா, அது வேற. இப்ப அவர் வந்து கையறு நிலையில இருக்கும் பொழுது ஊன்றிக் கொள்வதற்கு ஒரு இடம் வேணும் அவருக்கு. ஊன்றிக் கொள்ளுகிற வாய்ப்பை பிஜேபி கட்சி கொடுத்தது. இப்போ எல்லா இணைப்புக்கு உண்டான பணிகள்லாம் நான் பிஜேபி சொல்லிதான் செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப பொசுக்குன்னு மாற்று கட்சிக்கு நான் போக போறேன்னு சொல்றாரு அப்படின்னா அவரை வந்து கை விட்டுருச்சா பிஜேபி கட்சி? அவர் நினைத்ததை நிறைவேற்றல. பிஜேபி அப்படி செய்யும். அதுக்கு பிறகு பிஜேபி அப்ப ஏமாந்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்க? ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அதனால என்னுடைய ஸ்டாண்டை நான் எடுக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. நல்ல முடிவு அது. இல்ல இப்ப எனக்கு இன்னொரு கோணத்துல எனக்கு கேள்வி இருக்கு. பிஜேபி சொல்லிதான் நான் வந்து இணைக்கக்கூடிய பணிகள்ல செஞ்சேன், கூட்டணியே என்னுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சாருன்னு சொல்றாரு இல்லையா? இதே பிஜேபி சொல்லிதான் அவர் தாவேகாவுல இணையறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா? அவன் தான் எதிரிட்டானே பிஜேபிய, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. கொள்கை எதிரின்னு சொன்னா மட்டும் போதுமா? அடையாளத்துக்கு சொன்னா மட்டும் போதுமா? அவங்களுடைய இஷ்யூஸ் என்னென்னலாம் அட்ரஸ் பண்ணாரு. இப்ப ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அக்க போரா இருக்கு. 12 மாநிலங்கள் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. அதற்கு என்ன விஜய் அவர்கள் பெரிதாக கொடுத்து விட்டார். விஜய் அறிக்கை விட்டாரு, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. போதுமானது. வேற என்ன செய்யணும்? அங்கீகரிக்கப்படாத கட்சிங்க அது. தமிழ்நாடு பூரா கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, எல்லா இடத்துலயும் பெரிய கூட்டம். விஜய் கொள்கை எதிரிங்கிறாரு. அதுல அவர் சரியான திசைக்கு தான் போயிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அரசியல் எதிரிக்கு மேல ஏறுகிற அந்த வேகம் கொள்கை எதிரிக்கு மேல இல்லை. அது என்ன காரணம்னு கேட்டா, தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்க போகுது.
தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது காற்றோட எதுக்கு கட்சி சென்றப்படணும்? நம்ம தேர்தலை ஜெயிக்கணும்னு அவங்க நோக்கம், அது அவர் செய்யறாரு. இதுல என்ன இல்ல சார், இப்போ நீங்க சொல்றது நியாயமான ஒன்று. தமிழகத்தில் தான் தேர்தல் நடக்கிறது, இங்கு பிரதான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதன் மீது விமர்சனம் வைப்பது சரியான ஒன்றுதான் நீங்க சொல்றீங்க. ஆனால் மத்திய அரசு சில விடயங்களில் வஞ்சிக்கிறது அல்லவா தமிழகத்தில் அப்படின்ற ஒரு விமர்சனம் உங்களை போன்றவர்களால் வைக்கப்படுகிறது அல்லவா? இந்த மெட்ரோ பணி திட்டமாக இருக்கட்டும், அதை ரத்து செய்ததாக இருக்கட்டும், நெல்மணிகள் இந்த ஈரப்பதம் உயர்த்துவதாக இருக்கட்டும், இது மாதிரி பல விடயங்களில் மத்திய அரசு தம்பி சொல்லிதான் தமிழ்நாட்டுக்கு பூரா தெரிஞ்சிச்சு, விஜய் சொல்லிதான் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, மெட்ரோ திட்டத்துல என்ன ஒரு கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை கொடுத்தாரு? தெரியல, நான் அது பார்க்கல. கொடுக்கல சார், கொடுக்கல, அதை அட்ரஸ் பண்ணல அவரு. இல்லை, அதில் கருத்து சொல்லுறதுக்கு 2 இது இருக்கு. ஏன்னா மெட்ரோ திட்டம் கோவைக்கும் மதுரைக்கும் வேண்டும். 20 லட்சம் மக்கள் இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க, ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. நாஞ்சில் சம்பத்து ட்விட்டர்லேயே போட்டாங்க. அப்போ ஏன் சூரத்துக்கு கொடுத்த, அங்கே 20 லட்சம் இருக்கா? போபாலுக்கு ஏன் கொடுத்த, அங்கே 20 லட்சம் இருக்கா? கான்பூருக்கு ஏன் கொடுத்த, அங்கே 20 லட்சம் இருக்கா? நாக்பூருக்கு எதுக்கு கொடுத்த, அங்கே 20 லட்சம் இருக்கா? சூரத்துக்கு ஏன் கொடுத்த, அங்கே 20 லட்சம் இருக்கான்னு நான் கேட்டேன். ஆனால் இன்னைக்கு என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர், நிதியமைச்சர் பொறுப்பில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு உதவுகிற மனப்பான்மை இல்லாத பெருமாட்டி அவங்களும் அவங்க கொடுத்ததே தப்புங்கிறாங்க. அந்த அறிக்கை, அந்த இவர் திட்ட வரைவு கொடுத்துருக்காங்கல்ல தமிழ்நாடு அரசு, அதுவே தப்பு. அது அதனால மத்திய அரசு வகுத்திருக்கிற அந்த இதுக்கு ஒத்து வரலன்னு சொல்றாங்க. இதுக்கு திமுக அரசு தான் பதில் சொல்லணும், விஜய் அல்ல. இல்ல, அப்ஜெக்ஷன் இருந்தா மத்திய அரசு நிச்சயமாக தாராளமாக திமுக அரசிட்ட கேட்கலாம், இது மாதிரி எங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஒரேடியாக முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடிய தன்மை என்பது வஞ்சிக்கக்கூடிய செயலா இல்லையா? நாஞ்சில் சம்பத் அவர்கள் கூறட்டும், பிஜேபி அப்படி தாயுள்ளத்தோடு தமிழகத்தை அணுகுகிறதா? இல்ல, பிஜேபி தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது. அப்போ திமுக மட்டும் இதுல குறை சொல்றதுல இல்ல, திமுக குறை சொல்லல, திராவிட முன்னேற்ற கழக அரசை நான் குறை சொல்லல. தமிழகத்தை தொடர்ந்து பிஜேபி வஞ்சிக்கிறது, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது. 42 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 2151 கோடி ரூபாயை கேட்டால் அந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற தர்மேந்திர பிரதான் பாராளுமன்றத்திலேயே நின்று கொண்டு அன்டெமோக்ராட்டிக் பீப்புள் தமிழ்நாடு பீப்புள், அன்சிவிலைசேஷன் பீப்புள் தமிழ்நாடு பீப்புள் அப்படின்னு தமிழகத்தை அவமதிக்கிறார். கேட்டீங்களா? அதனால அது ஒரு பக்கம். ஆனால் இன்னைக்கு தேர்தல் தெருவுக்கு வந்து விட்டது. மக்களை திரட்ட வேண்டிய வரலாற்று கடமை எல்லா கட்சிக்கும் இருக்கு. திமுக மட்டும்தான் வெல் ப்ரிப்பேர்டோட இருக்கு. நாளைக்கு மத்தியானம் தேர்தல்னாலும் திமுக தயார். அவ்வளவு பெரிய வலிமையோட திமுக இருக்கு. அவங்களுக்கு ஒரு அற்புதமான கூட்டணி இருக்கு. ஒரு மதசார்பற்ற அணி இந்தியா கூட்டணி. இன்னும் சொல்ல போனா பாசிஸ்டுகளை நேரடியாக எதிர்கொள்ளுகிற மகத்தான தலைவன் ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் அவற்று இருக்கு, மார்க்சிஸ்ட் இருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கு, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு, ஒரு வேகமாக களமாடுகிற விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் இருக்கு. அதனால அவங்க தயாரில் இருக்காங்க. தம்பிக்கு அப்படி இல்லை. தம்பி இனிமேல் தான் எல்லாத்தையும் தயார் செய்யணும். இப்போ அதுக்கு ஒரு செங்கோட்டை கிடைத்திருக்காரு, அவர் அந்த பணியை செய்வார். ஸோ இப்போ ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க கொங்கு மண்டலத்துல 5 சீட்டுக்கு தான் இப்போ லாய்க்கு போடுவாரு. 5 சீட்டும் வருமானங்கிறது டவுட். அந்த அளவுக்கு நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி திரு எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனம் பண்றீங்க. இந்த தேர்தலோடு அவர் முடிவுரை எழுதப்படும் என்று அப்படி அறுதியிட்டு உறுதிப்பட சொல்றீங்க இல்லையா? அடுத்தபடியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிசம்பர் 15 வரை கெடு விதித்திருக்கிறார். அதன் பிறகு நாங்கள் தனி கட்சி ஆரம்பிப்போமா அல்லது இல்ல உரிமை மீட்பு குழுவை உரிமை மீட்பு கழகம்னு அறிவிச்சிட்டாரு. நேதைக்கு உரிமை மீட்பு கழகம்னு அறிவிச்சிட்டாரு. அவரும் விஜய்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செங்கோட்டை போன உடனே அந்த மூவ் நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை 3 முறை அவர் சென்று நேரில் சந்தித்தார்.
நிச்சயமாக திமுகவுக்கு நான் வாரேன்னு சொன்னாலும் அண்ணன் ஏத்துக்கிடுவார். இப்போ அவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாலும் அல்லது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னோட ஆதரவாளர்களோடு அவர் இணைந்தால் எந்த அளவுக்கு ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல குறைந்தபட்ச இருப்பு அதிமுகவுக்கு இருக்கு, அதுவே மிகப்பெரிய பாதிப்புன்னு சொல்றீங்க செங்கோட்டையனுடைய அணிமாற்றம் என்பதனால. ஒரு பக்கம் ஓபிஎஸ் கடந்த தேர்தல்கள்லாம் நம்ம பார்க்கணும், அவர் விலகிய பிறகு தென் தமிழகத்துல கடுமையான ஒரு பாதிப்பை அஇஅதிமுக சந்திச்சிருக்கு. ஆமா, இப்போ அவரும் இப்போ வந்து ஒரு கடுமையான ஒரு ஃபேக்டரா இருப்பாருன்னு சொல்லப்படுது. இப்போ டிடிவி அவரும் அதான் சொல்றாரு, நான் வீழ்த்துவது தான் ஒரே நோக்கம், எனக்கு திமுக வீழ்த்துறது கூட இல்லை, எடப்பாடி வீழ்த்துறது தான் முதல் நோக்கம்ன்றாரு. அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இவ்வளவு பேரும் அணி சேர்ந்து ஒருத்தரை போட்டு அடிக்கிறாங்க. என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இவங்க ஓபிஎஸ் விஜய் கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்குன்றீங்க? ஓ, வாய்ப்பு இருக்கு. அதாவது தன்னோட கட்சியை அவரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் செல்ல வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, அந்த நான் இந்த ட்ரெயினில் அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர்னு கண்ணன் ஒருத்தர் என் கூட வந்தார். என்ன அப்படி முடிவெடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னா திமுகவை விட எங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் தாவேக்காதான்னு அந்த தம்பி சொன்னார். ஓ, அவர் கூட இருக்கவர் ஓபிஎஸ் கூட. ஓகே. அதில் எடப்பாடி அரசியல் இதோட முடியும். இப்போ இவர்கள் எல்லாம் ஒரு சேர இப்போது வந்து எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இப்போ அடுத்த கட்டமாக செயல்படுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுகவுக்கு இனி வாழ்வு எடப்பாடிக்கு தலைமை தோற்கிற பொழுதுதான் அதிமுக இனி ஒரு புதிய வாழ்வு வரும். இந்த கட்சிக்கு புதிய நிர்வாகிகள் எல்லாம் வந்து காப்பாற்றிடுவாங்க. ஓ, இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கவா, இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக பிரிந்தவர்கள் ஒரு சேர்ந்து எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். மக்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த பிறகு அவருடன் நிச்சயமாக அடுத்த கட்ட தலைவர்கள் பிரிந்து கழக குரல் எழுப்பி ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு தேர்தலுக்கு பிந்தி வந்துருவாங்க. அதுதான் நடக்கும். அதிமுக அழிவு ஒன்றும் வராது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 தொகுதி வெற்றி பெற்றது ஒரு தேர்தல்ல. ஜெயலலிதாவே பர்கூர்ல தோற்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி மீண்டு வந்தது, ஆட்சிக்கு வந்தது, அதிகாரத்துக்கு வந்தது. 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் வென்றது. திமுக தன்னுடைய கணக்கை தொடங்க முடியாத நிலைமைக்கு அந்த கட்சியை கொண்டு வச்சாங்க. அது போக இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி என்கிற அந்தஸ்தையும் அது பெற்றது. அதனால இன்னும் அது ஒரு வல்லமையான தலைமையின் கையில் வருமானா அந்த கட்சி எழுந்து நிற்கும். அப்போ அப்படி ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வீழ்ச்சியை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக காணும் பட்சத்தில் அதன் பிறகு யார் அந்த கட்சியினுடைய தலைமை? எல்லாரும் சசிகலா வீட்டுல போய் நின்றுவாங்க அப்படின்றீங்க? ஓ, அதுல நாஞ்சி சம்பத் அவர்கள் இடம் வருவாரா? இல்ல, அப்படி ஒன்றும் நோக்கம் இல்லை. நீங்க வந்து சசிகலா அம்மையார் விசுவாசியா இருந்திருக்கீங்க கடந்த காலத்துல? இருந்தேன். அந்த நோக்கம் இப்ப என்கிட்ட இல்லை. சசிகலா அம்மையார் வந்து அஇஅதிமுக வழிநடத்துவார் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம், அந்த தகுதி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனால் சீன்லயே இல்லையே சார். பரப்பராகரத்துக்கு போனாங்க, அதுக்கப்புறம் 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் சும்மா அப்பப்ப பிரஸ் மீட் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தலையே. நமத்து போன பட்டாசு இவனுக்கு கருமாதி வச்சா தானே அது வரும். இல்ல கடுமையான வார்த்தை இல்ல போடுறீங்க. கருமாதி ஒன்றும் கடுமையான வார்த்தை இல்லை. இதுல ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவரை போய் நீங்க இப்படி இந்த கற்பழி. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்னு கிடையாது. ஆமா சார், ஒரு ஷேடோ கவர்மெண்ட் வைக்கிற மாதிரி சார் அவரு அதை சரியா பயன்படுத்தலைங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு. பல விஷயங்களை வந்து அவர் மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் கற்பழிப்புன்னு சொல்லிட்டே இருக்காரு. திருப்பி அதே தான் சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு. அவரு கூட மறந்துருப்பாரு எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி. நீங்க அப்பப்ப என்கிட்ட வந்து யூஸ் பண்றீங்க அந்த வார்த்தையை. தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு கெட்டது சொல்றது. சட்ட ஒழுங்கு எங்க சட்ட ஒழுங்கு சீரா இருக்கா? சீரா தான் இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டு அவதூறு பரப்புறாரு. அவதூறு தான். ஓகே சார், நிச்சயமா பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி.